இந்த குழந்தை தன் 18வது வயதில் ஒரு பெரிய புதையலை கண்டெடுக்கும். ஆனால் அதே புதையல் காரணமாக அது 20வது வயதில் ஒரு பெரும் ஆபத்தில் சிக்கும். இறுதியில் 25வது வயதில் ஒரு நோயால் மரணமடையும் என்று எழுதி வைத்தார். மன்னனுக்கு இந்த குழந்தையின் விதி பற்றி தெரிவிக்கப்பட்டது. மன்னன், இந்த குழந்தையின் விதியை நாம் மாற்றி காட்டுவோம், புதையலை கண்டெடுக்க விடாமல் பார்த்துக் கொள்வோம், ஆபத்திலிருந்து காப்பாற்றுவோம், நோய் வராமல் தடுப்போம் என்று சபதமிட்டார். அந்த குழந்தையை ராஜா அரண்மனைக்கு அழைத்து வந்து எல்லா வசதிகளுடன் வளர்த்தனர். அது எப்பொழுதும் அரண்மனையை விட்டு வெளியே விடவில்லை. புதையலை கண்டெடுக்க வாய்ப்பே இல்லாமல் பார்த்து கொண்டனர். குழந்தை 18 வயதை அடைந்தது. ஒரு நாள் அரண்மனையின் பழமையான நூலகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு ரகசிய அறை இருப்பதை கண்டறிந்தது. ஆர்வம் மிகுதியால் அந்த அறையை திறந்தது. உள்ளே ஒரு பெரிய தங்க புதையல் இருந்தது. அது பல ஆண்டுகளாக எவராலும் கண்டறியப்படாமல் இருந்த அரண்மனையின் புதையல்.